ஓகே. இல்ல. ஜோப்ரோ தல ரசீது எடுத்து போடுங்க. ஜிபிபி ஜேபிஒய் தல. ஜிபிபி? ஜேபிஒய். ஜேபிஒய்யா? ஆமா தல. ஜிபிபி, ஜேபிஒய் ரைட்டா? எஸ் தல. ஓகே. எந்த அளவுக்கு சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுவோம்? சுருக்கிருவோம். மினிமைஸ் பண்ணிப்போம். எங்க ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. ரன் பண்ணுங்க தல. ஸ்டாப் பண்ணிடலாம் தல. போதும். இங்கேவா? ஆமா தல. ஓகே வாங்க ஜோப்ரோ. இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்ல வாங்க ஜி. ஓவராலா என்ன வியூன்னு பார்த்துப்போம். ஓவராலா லார்ஜர் பிக்சர் பார்க்கும்போது டவுன் ட்ரெண்டு. பட் இப்போதைக்கு கரண்ட்லி கீழ இருந்து மேல போயிட்டு இருக்கு. ஓகே. Yeah. கீழ இருந்து மேல போயிருக்கு. இப்போ இந்த இடத்துல ஈக்குவல் லோ வச்சிருக்கா? ஈக்குவல்ல வச்சிருக்கு. ஆமா. அப்ப அத என்ன பண்ணுவோம்? திங்க் பண்ணிப்போமா? ம். ஓகே. சோ ஓகே நெக்ஸ்ட். வீக்லி. வீக்லி. இந்த இடத்துல ஹை எங்க இருக்கு? மந்த்லி ஹை ஈக்குவல் லோ வச்சிருக்க ஹை இது காணோம். இதை ஃபிளிப்பா கன்சிடர் பண்ணா மேல இருக்கிறது தான் ஹை. 2015க்கு மேல இருக்கிறது ஹை. இதை சொல்லுவோமா? இந்த ஹையை உடைச்சா மார்க்கெட் என்ன ஆயிடும்? மேல போக வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கா? ம். வீக்லி போயிடவா? வீக்லி போயிடும். எஸ் வீக்லிக்கு போயிட்டேன். ஸோ மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு? இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் வாங்குது. இப்போதைக்கு பை ட்ரெண்ட்ல இருக்கு. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கீழ இருந்து ரிவர்ஸ் ஆகி மேல போயிட்டு இருக்கு. கீழ இருந்து ரிவர்ஸ் ஆகி என்ன இருக்கு? மேல போயிட்டு இருக்கு. மேல போயிட்டு இருக்கா? ஓகே. இந்த இடத்துல மேஜர் ஸ்விங் லோ எது? மேஜர் ஸ்விங் லோ வந்து இப்போ நீங்க கர்சர் வச்சிருக்கீங்கல்ல அதுதான். இதான். ஆ. நல்லா பார்க்கணும் மேஜர். ஃபர்ஸ்ட் நம்ம வியூவே மேஜருக்கு தான் போகணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மேஜர்னா உங்களுக்கு இந்த ஹோல் 2017ல இருந்து இந்த விக்க வச்சிருக்கு பாத்தீங்களா? இங்க இல்ல 2015 மேல நீங்க ஹை மார்க் பண்ணிருக்கீங்கல்ல? இங்க ஓகே. அது இந்த ஹோல் ஸ்விங்கையே நீங்க பெரிய ஸ்விங்கா கன்சிடர் பண்றீங்களா? ஓ இது அப் ட்ரெண்ட்னு சொன்னீங்களா? ஆமா, அப் அப் ட்ரெண்ட். ட்ரெண்டோட மேஜர் ஸ்விங் லோ எதுன்னு நான் கேக்குறேன். மேஜர் ஸ்விங்ல அந்த கீழ ஈக்குவல் ஹை வச்சு மார்க் பண்ணோம்ல? ஆமா. இதுவா? ஆமா, அதை கன்சிடர் பண்ணலாம். 2019 இருக்குல்ல, அதை கன்சிடர். 2019 இதுவா? ஆமா. இதுவா? இதெல்லாமே சொல்லுவோம். அது ஏன் அப்படியே சொல்லுவோம்னா ஏன் இதை சொல்லுவோம் அப்படின்னா இந்த இடத்துல மேஜரா ஃபிளிப் பண்ணிருக்கா? இது ஃபுல்லா என்னவா இருக்கும்? இம்பல்ஸா இருப்போமா? இந்த இந்த இம்பல்ஸோட அதாவது இந்த மொமெண்டமோடைய இம்பல்ஸ் ஸ்ட்ரக்சரோடைய ஸ்விங் லோ இப்ப எது? நான் ஏற்கனவே சொன்னது சொன்னது அதாவது இந்த லெவல் ரைட்டா? 23. சோ இப்ப இந்த லோ பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆக போறதுல? கீழே வர போறது இல்ல. கீழே வர போறது இல்ல. இப்ப மார்க்கெட் என்ன மொமெண்டம்ல இருக்கு? இம்பல்ஸ் மொமெண்டம்ல இருக்கு. இம்பல்ஸ் மொமெண்டம்ல இருக்கு. ஓகே சோ இப்போ இங்க மார்க்கெட் போயிட்டோம். சோ இப்போ ஏன்னா நம்ம இந்த மொமெண்டம் மட்டும் தானே இம்பார்ட்டன்ட். ஆமாவா இல்லையா? இந்த மொமெண்டம் மட்டும் தானே இம்பார்ட்டன்ட். இந்த இம்பல்ஸ் உடைய ஸ்விங் லோ எது? மேல அந்த மூணு வீக் இருக்கு பாத்தீங்களா? இதுவா? இது இதுதான் நம்மளுடைய ஸ்விங் லோ. இந்த லோ உடைச்சா மார்க்கெட் எதுக்காக வருதுன்னு அர்த்தம்? ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு 50 or 62%க்குள்ள வர வாய்ப்பு இருக்கு. வரதுக்கு வாய்ப்பே இருக்கா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ப்ராபபிலி நீங்க ஃபெப் போடலாம், இல்லாட்டி லோயர் டைம் ஃப்ரேம் போய் போடுறதாலும் போட்டுக்கலாம். ஃபெப் போடணுமா? இந்த லோ பிரேக் பண்ண வரைக்கும் நான் எப்படி ஃபெப் போடுவேன்? அதான் இப்போதைக்கு நம்ம தான் லோயர் டைம் ஃப்ரேம் போய் பார்த்தா தான் நமக்கு அது கன்ஃபார்ம் தெரியும், பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கா இல்லையான்ட்டு. ஓகே. இதெல்லாம் தெரியல உங்களுக்கு இங்கேயே என்ன ஆகல. ஏன்னா இது வந்து வீக்லில தெரியக்கூடிய லோ லெவல் ரைட்டா? இந்த லோ பிரேக் பண்ணாதான் மார்க்கெட் என்ன ஆகும்? கீழே வர வாய்ப்பு இருக்கு. கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதர்வைஸ் அது திரும்ப மேல தான் போகும்.
திரும்ப மேல போறதுக்குன்னா சான்சஸ் அதிகமாகும். ஸோ நெக்ஸ்ட் டெய்லி ஸோ டெய்லிக்கு வந்துட்டோமா, என்ன பண்ணிட்டேன், டெய்லிக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ இது வந்து லைன் ரைட்டா, இதான் வந்து நம்மளுடைய ஸ்விங் லோ லெவல். ஓகேவா, இந்த லோவை டாமினேட் பண்ண வரைக்குமே மார்க்கெட் எங்க போகிறதுனா சான்சஸ் இருக்கு, எங்க போகிறதுனா சான்ஸ் இருக்கு. எதுஜி எதுஜி இன்னும் முறை காமிங்க. இந்த ஸ்விங் லோ டாமினேட் பண்ண வரைக்கும் நம்ம மார்க்கெட் நம்ம எங்க போக மார்க் பண்ண லெவல், ஆமா திரும்ப மார்க்கெட் மேல தான் போக வாய்ப்பு இருக்கு. எது வரைக்கும், நம்மளோட ஹை ஏரியா வரைக்கும் போலாமா. ஸோ கண்டிப்பா. ஸ்விங் லோ பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் எங்க போறதுக்கு சான்ஸ் இருக்கு. லெட்ஸ் கோ ஃபார் த ஹை ஏரியா நம்பர் 1. நம்பர் 2 எங்க இருக்கு, இந்த உடைச்சிட்டா மார்க்கெட் எதுக்காக வரும் கீழே, ரீட்ரேஸ்மென்ட் ஏரியாவுக்காக வர அப்ப வாய்ப்பு. இது ஓகே தட்ஸ் இட். நெக்ஸ்ட் என்ன, கொஞ்சம் லெஃப்ட்ல வர முடியுமா, சார்ட்டை கொஞ்சம் சுருக்க முடியும். இது ஒரு சேனலா மார்க் பண்ணலாம் ஜி டெய்லியில. இது சேனல் அப்டன் சேனலா, அந்த 3 ஆமா ஆமா பேரலல் சேனல். இதுக்கா 1 2 3 அதுக்கு மேல அப்படியே. ஓகேவா. ஆ சூப்பர், வெல் டன். யா கரெக்டா அந்த சேனல்ல 1 2 மேல உள்ளது கரெக்டா இருக்கு. 1 2 3 இங்க 1 and 2 and 3 இருக்கா, அப்ப என்ன ஆகலாம் அர்த்தம், என்ன ஆகுதுன்னு அர்த்தம், பார்க்க திரும்ப மேல போய் சேனலை டச் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி ஹை. ஹை. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் 4 ஹவர்ஸ் போலாம். 4 ஹவர் வந்துட்டேன். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஏன் ரிஜெக்ட் ஆகணும், லோல டச் பண்ணல ஏன் ரிஜெக்ட் ஆகணும், மேபி இங்க என்ன இருக்கலாம், வேர் டைம் ஃப்ரேம்ல நான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆர்டர் பிளாக் ஆஜி, ஒரு நல்ல டிமாண்ட் லெவல் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா, ப்ராபபிலிட்டி இருக்கு. ஓகே, ஏன்னா ஒரு ஜோனாவே மார்க் பண்ணிப்போம், இந்த லோல தான் வந்து வச்சுட்டு போகல, நியர் டன் தானே. அப்ப என்ன பண்ணலாம், இங்க ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் கூட உள்ளுக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு இடத்துல ரெஸ்பெக்ட் ஆகுதுன்னா ஏதோ ஒரு ரீசன் ரைட்டா, ஆமாவா இல்லையா. சோ இந்த ஏரியாவை டாமினேட் பண்ணாத வரைக்குமே மார்க்கெட் என்னதான் மார்க்கெட் மேலதான் போகும், மேலதான் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. பிகாஸ் ஆஃப் இங்க ஸ்விங் லோவும் ஒரு நல்ல ட்ரெண்ட் சேனலும் ரியாக்ட் ஆகக்கூடிய ஒரு லெவலா இருக்கனால இங்க மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி என்னதுக்கு இருக்கு, ரிவர்ஸ் ஆக சான்ஸ் இருக்கு. எஸ் தட்ஸ் இட். இப்போ வந்து இந்த இடத்துல லாஸ்ட் ஃபிளிப் ஹை எதை சொல்லுவோம், டவுன் ட்ரெண்டா, மேல கரண்ட் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் ஹைன்னு சொல்லுவோம். தட்ஸ் இட். ஓகே, இந்த ஹையை உடைச்சா இனிமே என்ன அது தெளிவான மார்க்கெட் மேல சேனல் ஹையை டச் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் அவர்லி போயிடலாம். கேண்டில்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். இந்த ஸ்விங் லோல பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலான்னு பார்க்கலாமா, இல்ல அதுக்கு தான் நான் பார்த்தேன். அந்த இடத்துல ஏற்கனவே அது ஒரு கீ லெவலா இருக்கு. மேபி அது 1 hour போனா நமக்கு இன்னும் மோர் கிளாரிட்டி கிடைக்கும்ன்றதுக்காக தான் லோயர் டைம் ஃப்ரேம் போகலாம். வந்துட்டேன். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு, சிம்பிளா சொல்லிருக்கேன், இம்பேலன்ஸ் இருக்கு. இம்பேலன்ஸ் இருக்கா, இந்த இம்பேலன்ஸை கவர் பண்ண மார்க்கெட் என்ன பண்ணணும், கீழே வந்துட்டு அங்கிருந்து ரிவர்ஸ் ஆக பாசிபிலிட்டி, ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா ரிவர்ஸ் ஆகிறதுக்கு எனக்கு கண்டிப்பா ஒரு ஏரியா இருக்கணும், அதுக்கான கன்ஃபர்மேஷன் என்ன இருக்கு, ரிவர்ஸ் ஆகும்னு நம்ம சொல்றோம்ல, அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி, கீழே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு, கீழே ஆர்டர் பிளாக்கா இல்ல டிமாண்ட் சொல்றாங்க, டிமாண்ட் ஜோன் பிளஸ் ஆர்டர் பிளாக் ரெண்டுமே இருக்கு. அப்போ இந்த ஏரியாவே ஃபுல்லாவே நமக்கு ஒரு ரெஸ்பெக்டபிள் ஏரியாவா இருக்குமா, ஆமாவா இல்லையா. இந்த ஏரியால மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணலாம், என்ன பண்ணலாம் காலமா மார்க்கெட் பண்ணி நமக்கு லோயர் டைம் ஃப்ரேம்ல ஏதாவது கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா நம்ம பை போகலாம். பை போகலாம். ஆனா மார்க்கெட் கண்டிப்பா எங்க வரதுக்கு சான்ஸ் இருக்கு,
எங்க டிமாண்ட் சான்ஸ் ஜோன் டச் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இம்பேலன்ஸை கவர் பண்ணி டிமாண்டை கம்ப்ளீட் பண்றதுக்கு என்ன இருக்கு? சான்சஸ் இருக்கு. மொத்தம் மூணு ஐடியா இருக்கு நமக்கு இப்போ. ஒரு டிமாண்ட் ஜோன், ஆர்டர் பிளாக், பேரல் சேனலோட லோயர் சேனல் அண்ட் ஒரு கேப் இருக்கு, இம்பேலன்ஸ் இருக்கு. இது ஓகே எல்லாமே நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பை ட்ரேடுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. கண்டிப்பா என்ன பண்ண ஆகணும்? பொறுமையா இருந்துதான் ஆகணும். இந்த பொறுமை தான் நம்ம நிறைய பேர்ட்ட என்ன ஆகாது இல்ல இருக்காது. அதனால தேவையில்லாம என்ன ம், பண்ணுவோம்? மாட்டிக்கிட்டே முழிப்போம். லாஸ் பண்ணுவோம். முழிக்க மாட்டோம், லாஸே பண்ணுவோம். மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுவோம்? முழி லாஸ் ஆயிரும். லாஸ் பண்ணுவோம். ரைட்டா? நெக்ஸ்ட் ம், ம். நெக்ஸ்ட் ஹவர்லி 15 மினிட்ஸ் பண்ணுங்க. 15 மினிட்ஸ்ல தான் இருக்கேன். ஓகே, மார்க்கெட் ரன் பண்ணுவோமா? ரன் பண்ணுவோம். இப்படிக்கு எந்த ஒரு ட்ரேடுமே எடுக்க முடியாதா? முடியாது. ஆமா, ஆமாவா? Don't take any risk kind of their move. இல்ல வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுவோம். ம், ம், ம். ஏன்னா கண்டிப்பா மார்க்கெட் எங்க வரும் நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம். அந்த நம்ம மார்க் பண்ணிக்கிற ஜோன், ம்? டிமாண்ட் ஜோன், பேரலல் சேனலோட லோயர் எங்க வரும் டிசைட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துக்கு வரும் டிசைட் பண்ண பிளஸ் இந்த இடத்துல லாஸ்ட் ஃபிளிப்பா நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த எஸ் இடத்துல எஸ் என்ன நடக்குது? அப்ப இது என்ன ஏரியாவும் இருக்கு? என்னவும் இருக்கு? என்னனுங்க இது? ஈக்குவல் லோ வச்சிருக்கு. இங்க இருந்து மார்க்கெட் டக்குன்னு ஒரு ஸ்பைக் கொடுக்க முடியும். என்னதுக்கு சான்சஸ் ஒரு இருக்கு? ஸ்வைப் பண்ண வாய்ப்பு இருக்கு. நான் ஆர்டர் பிளாக் எதாவது இருக்கா அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு. ஆர்டர் பிளாக் லெஃப்ட் சைடில் இருக்கு. ஹை டு லோக்கு என்ன ஓகே, பண்ணுவோம்? ஹை டு லோக்கு என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல ஹை ஒன்று இருக்குல்ல, இன்டர்னல் ஹை. இதை கவனிக்கலையா? எஸ் எஸ் ஃபிபோ போடலாம். ஃபர்ஸ்ட் ஹையை மார்க் பண்ணணும். இந்த ஹையை உடைச்சாதான் மார்க்கெட் என்ன பண்ணும்? மேலே போகும். மேல போனா எதுக்காக மேல போகுது? சிம்பிள். எதுக்காக மேல போகுது? எங்க இருந்தது? இங்க இருந்துங்களா? இந்த ஹையை உடைச்சா எதுக்காக மேல போகும்? நம்ம ஏற்கனவே போட்ட ஹையர் டைம் ஃப்ரேமோட ரீட்ரேஸ்மெண்ட் லெவலுக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஹையை உடைச்சா எதுக்காக உடைக்குதுன்னு அர்த்தம். நல்லா யோசிங்க. பை ஆகுறது தானே ஜி, பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் ஆகி பை ஆகிறதுக்கு தானே. பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் ஆனா எதுக்காக மேல போகுதுன்னு அர்த்தம்னு. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். மேஜரா ஒரு பிளான் ஒண்ணு வச்சிருக்கோம். என்ன பிளான் வச்சிருக்கோம்? மார்க்கெட் எங்கேருந்து பை ஆகணும்? கீழே ஜோன்ல இருந்து. இந்த ஜோன்ல இருந்தா மார்க்கெட் என்ன சான்ஸ் இருக்கு? பை ஆகுது. பை அப்ப ஆகுது. இந்த ஹையை உடைச்சா எதுக்காக மேல போகுதுன்னு அர்த்தம். மார்க்கெட் கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டி தான் இருக்கு. அதான் இப்ப மேல போறது எதுக்கா? இப்போ சப்போஸ் இந்த ஹையை உடைச்சிச்சுன்னா மேல போறது ஓகே, எதுக்காக இருக்கும்? எதுக்காக இருக்கும்? சிம்பிளா சொல்லலாம். இப்போ நம்மளோட கான்செப்ட் தான். எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியலையா? ம்ஹும். அழகா சொல்லலாம். இப்ப இந்த மைனர் கையை உடைச்சா மார்க்கெட் எங்க போக சான்சஸ் இருக்கு? மேஜர் ஹைக் போக வாய்ப்பு இருக்கு. மேஜர் கை எங்க இருக்கு? நீங்க கர்சர் வச்சிருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல மேல இருக்கு. 21. இதுவா? ஆ ம் That's good. இதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த ஹை ஓ வெறும் சரி ஹையா சரி. மட்டும் இருக்குமா? ரீப்ளேஸ்மெண்ட் ஜோனா இருக்க வாய்ப்பு இருக்கு இந்த இம்பல்ஸ் மொமெண்டமுக்கு. இப்ப ஹை டு லோக்கு என்ன பண்ணுவோம்? ஹை டு லோ வந்து ஃபிபோ எடுக்கு. எடுத்து பார்க்கலாமா? எடுத்து பாருங்க. இன்னும் இங்க பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் நடந்துருச்சு. ஓகே, எடுக்கலாம் எடுத்து. எடுத்து பார்த்தா மேபி ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியால சிங்க் ஆகும். ரைட்டா? இப்போ அந்த எஸ் ஏரியாவை எஸ். நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோம். இப்போதைக்கு இந்த பிரேக்அப் செக்ஷனா இருந்தாலும் மார்க்கெட் எங்க போகும்? அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஜோனுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அங்க போகணும்? ஒய் இப்ப இதை உடைச்சிட்டா ஏன் அங்க போகணும்? ஏன்னா அதுக்கான ஒரு மேஜர் ரீசனும் ஹை. மேஜர் ஹை வேற வேற என்ன போறதுக்கான வாய்ப்பு என்ன இருக்குங்க? இம்பேலன்ஸ் அங்க ஒண்ணு இருக்கு. இன்னும் இங்க என்ன? கவர் ஆகாம இருக்கு இம்பேலன்ஸ். இந்த இடத்துல என்ன இருக்கு? இம்பேலன்ஸ். இம்பேலன்ஸ் இருக்கு. கண்டிப்பா நான் இம்பேலன்ஸ் என்ன பண்ணலாம்? கவர் பண்ணிட்டு கவர் அங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆகலாம்? கீழே விழ வாய்ப்பு இருக்கு. கீழே விழ வாய்ப்புகள்
இருக்கா? எஸ். இருக்கா இல்லையா? அப்போ மார்க்கெட்டோட ரியாக்ஷன் இந்த இடத்த உடைச்சா இந்த இன்பேலன்ஸ் கால் பண்ணி இந்த ஹைல இருந்து என்ன பண்ணலாம்? மார்க்கெட் மேல போயிட்டு அந்த இம்பேலன்ஸ் மிட்டிகேட் பண்ணிட்டு கீழே வர வாய்ப்பு இருக்கு. அதான். ஆனா இந்த ஹைய உடைக்காதது வரைக்கும் மார்க்கெட் கீழே தான் அந்த ஜோன்ல திரும்பவும் ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. சிம்பிள். இப்போ நம்ம வெயிட் பண்ணுமா இல்ல ட்ரேட் எடுக்கணும்? இப்போ இந்த இன்டர்னல் ஹை டு லோக்கு என்ன பண்ணுவோம்? இப்போ என்ன பண்ணுவோம்? ஃபிபனாச்சி போட்டு இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா எது? இதானே? இந்த அங்கதான் இடத்த நிக்குது. உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? இப்போ மார்க் பண்ணிக்கிற ஹை போக வாய்ப்பு இருக்கு. உடைச்சாதான் ரைட்டா? ம் ம் எஸ். ஃபைனலி இது என்ன இருக்கு? உடைச்சிருக்கு. உடைச்சிருச்சா? அப்போ நம்மளோட என்ட்ரி ஏரியா எதுவா வச்சுக்கலாம்? இங்கே போய் என்ட்ரி எடுப்போமா? இல்ல கொஞ்சம் கீழே வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்விங் லோல என்ட்ரி எடுக்கலாம். நீங்க கர்சர் வச்சிருக்கீங்களா? அங்க வந்தா நம்ம எடுக்கலாம். ஏன்னா இந்த கேண்டல் என்ன இருக்கு? இம்பேலன்ஸ் இருக்கு. அப்போ இந்த ஸ்விங் லோல வந்தா என்ன பண்ணிக்கலாம்? பை எடுக்கலாம். பை எடுக்கலாம். அதர்வைஸ் நோ ட்ரேட். நோ ட்ரேட். ஏன்னா ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா உடைச்சிட்டாலே மார்க்கெட் எங்க போக சான்ஸ் இருக்குன்னு இருக்கும்? ஏரியா வச்சுட்டா மார்க்கெட் மேல தான். ஹை வரைக்கும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா இங்க வந்தாதான் என்ன பண்ணுவேன்? ட்ரேட் எடுக்கணும். அவசரப்படக்கூடாது. எஸ். ஃபைனலி இந்த இடத்துல பாருங்களேன். லாஸ்ட் ஃபிளிப் என்ன பண்ணிருக்கு? பிரேக்கப் சிக்ஸ். அப்ப என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல ஆச்சு. எஸ். இந்த இடத்துல பிரேக்கப் சிக்ஸ் கொடுத்தா என்ன பண்ணுவோம்? வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த நம்ம மார்க் பண்ணிக்கிற இம்பேலன்ஸ் ரியாக்ட் பண்ணதான் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும். வேற என்ன பண்ணணும்? ரூல் ஹை மார்க் பண்ணுமா? வேற என்ன பண்ணணும்? ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை சுபம் எடுக்கணும். ஓகே. ரீட்ரேஸ்மெண்ட் பார்க்கணும். எந்த ஸ்விங்ல இருந்து எந்த ஸ்விங்குக்கு எடுக்க? கீழே நீங்க இந்த மாதிரி இப்போ ஒரு ஜோன் கிரீன் கலர் ஜோன் வரைஞ்சிருக்கீங்கல்ல, இங்க எடுக்கணுமா இல்ல இங்க எடுக்கணுமா? இங்க இருந்து இப்ப கர்சர் வச்சிருக்கீங்களே, இங்க இருந்து இல்ல லெஃப்ட் சைடு. ஸோ நம்ம கிரீன் ஏரியாவும் ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா நம்மளோட லோ லெவலும் ஒன்னா இருக்கா? அப்ப இங்க இருந்து மேக்ஸிமம் மார்க்கெட் என்ன ஆக சான்ஸ் இருக்கு? ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. பை போலாமா? ஆக்சுவலி ப்ரீவியஸ் கேண்ட்லயே பை போலாம்னு யோசிச்சேன். போலாம் போலாம். எது இங்கே வா இந்த கேண்டல் இல்லையா? ஆமா 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 ஆமா. போயிடலாம். என்ன நீங்க stop loss யோசிச்சிட்டீங்கன்னா அதிகமா சொல்லுங்க. வரும்போது பை போலாம். ஸ்டாப் லாஸ் எங்க வைக்க? கிரீன் ஜோனுக்கு கீழே வைங்க. அது எவ்வளவு வருது பார்ப்போம். ரிஸ்க் 467 பாயிண்ட். இதையும் உடைச்சிட்டா இல்ல வேணாம், ஹைய உடைச்சிட்டா மார்க்கெட் எங்க போகும் நமக்கு தெரியும். மேல இம்பேலன்ஸ் கவர் பண்ண போக வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் போலாமா? போலாமா இல்லையா? ஓகே. Run ஸ்டாப் லாஸ் பண்ணவா? இன்னும் கொஞ்சம் கீழே கூட வச்சுக்கோங்க. இன்னொரு 20 பாயிண்ட். ஓகே. ரன் பண்ணவா? எஸ் எஸ். ஐஷா ட்ரை பண்ணுவோம். 1:1 ஹிட் ஆயிடுச்சா? 1 தென் எஸ். தென் இந்த ஹை என்ன ஆயிடுச்சு? ஐயுமே ஈக்குவல் ஹை வச்சிருக்கு. ஐ மீன் ஈக்குவல் ஹையா? நல்லா பாருங்க. ஃபிளிப் வச்சிருக்கு. ஓகே. பிரேக் ஆஃப் செக்ஷனே நடந்துச்சா? பிரேக் ஆஃப் செக்ஷன் நடந்திருக்கு. அப்ப மார்க்கெட் கண்டிப்பா எங்க போகும்? மேல அந்த இம்பேலன்ஸ் ஆர் ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன். ஓகேவா? அப்போ அதுக்கான ப்ராபபிலிட்டி கிடைக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ணணும்? வெயிட் வெயிட் பண்ணுமா? இப்ப இடத்துல ஸ்விங் லோ எதுவா மாறும்? ஏன்னா இந்த இடத்துல அடுத்த ஃபிளிப் வச்சிச்சு. இது கூட சின்னதா தான் இருக்கு. அப்ப இது பெருசா இருக்கு. அப்ப ஸ்விங் லோ எதுவா மாறும்? நான் என்ட்ரி எடுத்த ஏரியாவுக்கு ஒரு கீழே ஒரு லோ இருக்குல்ல, அது. இந்த லோவை டாமினேட் பண்ண வரைக்குமே மார்க்கெட் என்னதான் சான்சஸ் இருக்கு? நம்ம ஸ்டாப் லாஸ் அதுக்கு அந்த ஜோனுக்கு கீழே கூட மாத்திக்கலாம் இப்போ.
எஸ். அகைன் இந்த ஜோனுக்கு வந்து மார்க்கெட் என்ன கொடுக்குது? பை. என்ன பண்ணலாம்? செகண்ட், தேர்ட், ஃபோர்த் கேண்டல்லே பை எடுத்திருக்கலாம். பட் ரொம்ப ஃபாஸ்டா போனதுனால அது ஐடென்டிஃபை ஓகே. பண்ண இது முடியல. மிஸ்டேக் தான். இந்த கேண்டல் இல்லையா? இல்ல அதுக்கு நெக்ஸ்ட் கேண்டல். அதுக்கு கீழ. ப்ரீவியஸ் ஓகே. கேண்டல். ஆமா. இங்க ஆமா. எப்படி பை? ஓ, அது இந்த ஹேங்கிங் மேன் எடுத்தோனே ஆமா எடுத்த உடனே. எடுக்கலாமா வேணாமா? எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் எங்க? அதேதான் அந்த ஜோனு கீழ தான். ஜோனுக்கு கீழ. டார்கெட் 350.6. டார்கெட் இப்போ வச்சிருக்கிற ரீசன்ட் ஹை வந்து மேபி எய்ம் பண்ணலாம். அதுவே 1:2 தான். ஓகே. அது அடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். 50% புக் பண்றதுனா பண்ணிக்கலாம். சோனி கிட்ட ஆயிடுச்சா? என்ன பண்ணுவோம்? வழக்கமா நம்ம பண்றது தான். 50% நம்ம புக் பண்ணிட்டு மேபி வேணும்னா நம்ம ஸ்டாப் லாஸை ஆட்டோல ஃபீட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஸோ டார்கெட் இம்பேலன்ஸ் டச் பண்ணிருக்கு. எஸ். இம்பேலன்ஸ் இன்னும் கவர் பண்ணல, போயிட்டு இருக்கு. கவர் பண்ண. ஜஸ்ட் ஹை. ஆமா. ஸோ அதான் ஒரு ட்ரேட் ஆயிடுச்சுடா. இதை விட்டு நான் லூஸ் விட்டுட்டேன்னா டார்கெட் ஹிட் ஆகிற வரைக்கும் என்ன? இந்த செகண்ட் ட்ரேடோட டார்கெட் ஹிட். ஃபர்ஸ்ட் ட்ரேடுமே ஆல்மோஸ்ட் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சா? தென் நம்ம எதிர்பார்த்த